அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பவர் காலனிய கால ஆவணங்களை கொண்டு தமிழ்நாட்டு வரலாற்றை எழுதுதல், குறிப்பாக காலனிய காலம் தொடர்பாக விரிவான ஆய்வு மேற்கொண்டுள்ளார். தமிழக கடல்சார் பொருளாதாரம், நெசவாளர்கள் குறித்தும் ஆய்வு செய்துள்ளார். தமிழகத்தில் சாதியை கண்டுபிடித்தல், அமைப்பு முறை, நடைமுறை மற்றும் ஆங்கிலேயரின் 1871ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முன்பு என்ற இந்த நூலை எழுதியுள்ளார். மொத்தம் 7 மொழிகளை கற்றறிந்தவர். போர்ச்சுகல் குல்ஃபன்கன் ஃபவுண்டேஷன் இவருக்கு ஆராய்ச்சி விருது கொடுத்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள நிபாரஸ் பல்கலைக்கழகம் பன்னாட்டு ஆராய்ச்சி விருது வழங்கியுள்ளது. முட்டு விஜய திருவேங்கட பிள்ளை நாட்குறிப்பு சுவடியிலிருந்து பதிப்பித்ததற்காக தமிழ்நாடு அரசு விருது வழங்கியுள்ளது. அண்மையில் தமிழ் தென்றல் திருவிக விருது தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. திருவிக போலவே தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பங்காற்றியுள்ளார். உலகெங்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வரலாறு குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளார். இவரது புத்தகங்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் வெளியாகி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நம் வரலாற்றை முழுவதும் ஆராய்ந்த வரலாற்று ஆசிரியர் திரு ஜெயசீல ஸ்டீபன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். மாண்புமை இயக்குனர் திரு ப. ரஞ்சித் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, நீலம் பண்பாட்டு மைய அன்பர்களே, ஆண்டோர்களே, அவையோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்த போது இந்த வரலாற்றை பற்றி பேச வேண்டும் என்று ஒரு சில கருத்துக்களை முன்வைத்து அழைத்தார்கள். ஆனால் நான் எதை பேச வேண்டும் என்று நான் தீர்மானித்து கொண்டேன். ஏன்னா உலகத்தில் நடந்த எல்லா வரலாறுகளையும் ஒட்டுமொத்தமாக அறிந்ததை சொல்லி புண்ணியமில்லை. அதனால் அறியப்படாத வரலாறை, குறிப்பாக இந்திய வரலாறை, தமிழக வரலாற்றை பற்றி மட்டும் குறிப்பிடப் போகிறேன். இதிலும் மிக சிறப்பாக தமிழ் மக்கள் வரலாறை பற்றி எழுதி வருவதனால் சொல்லுகிறேன். நான் ஆங்கிலத்திலேயே நிறைய நூல்களை எழுதிவிட்டேன். ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்று 1120 பக்கம் உள்ள ஆங்கில நூல் ஒன்றை, எ மீட்டிங் ஆஃப் த மைண்ட்ஸ் யூரோப்பியன் அண்ட் தமிழ் என்கவுண்டர்ஸ் இன் மாடர்ன் சயின்சஸ் என்று 1507 முதல் 1857 வரை நான் எழுதின நூல் உலகிலே பல நூலகங்களே பெருமையாக பேசப்பட்டு, நூலகங்களே வாங்கப்பட்டு, பன்னாட்டு இதழ்களிலே வெளியானது தான் எனக்கு ஒரு மிக சிறந்த அடையாளமாக கருதினார்கள். ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. என்னுடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சி சோழமண்ட கடற்கரையிலே 16ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பிய ஆவணங்கள், குறிப்பாக போர்த்துகீசிய ஆவணங்களும் தமிழ் ஆவணங்களும், ஓலையிலும் கல்வெட்டுகளும் எழுத ஆவணங்களை பற்றி நான் எழுதின நூலை தான் நான் இன்னும் பெருமையாக நினைக்கிறேன். இப்பொழுது அந்த நூலை தான் தேடிக்கொண்டு இருந்து எல்லாரும் படிக்கிறார்கள். இப்போ நான் குறிப்பாக தமிழகத்தை பற்றி மட்டும்தான் பேசப் போகிறேன். தமிழ் மக்கள் வரலாறு. இந்தியா என்ற ஒரு நாடு முழுமையாக அறியப்பட்டது ஜேம்ஸ் மில் என்பவர் 1716 எழுதியிருப்பதாம். ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா என்ற நூலை எழுதினார். இதற்கு முன்பாக அல்பரூனி என்ற பயணி இந்தியா வந்த பொழுது இஸ்லாமியர்களுக்கும் மற்ற இந்த நிலப்பரப்பிலே, இந்திய துணைக்கண்டத்திலே வாழ்ந்த மக்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்த்து அவர் என்ன பண்ணாருன்னா, நான் முஸ்லிம்ஸ், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று ஒரு குறிப்பிட்டு இந்துவா என்று அவர் தன்னுடைய பயணக்குறிப்பிலே கொடுத்திருக்கிறார். ஆக இன்றைக்கு அறியப்படுகிற வரலாறு ஆங்கிலேயர்கள் தான் இந்துக்கள் என்று சொன்னார்கள் என்று காஞ்சி சங்கராச்சாரியார் சொன்னது பொய். முஸ்லிம்கள் காலத்தில் தான் வந்தது. ஆனால் இந்திய மொழியிலேயே 1540 வருடங்களிலே பெனுகொண்டாவில் இருக்கிற கல்வெட்டிலே தான் முதல் இந்துவ ராஜ்யா என்ற சொல் கன்னட மொழியிலே 2ஆம் தேவராயர் மன்னர் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகிலே எப்படி பல நிலப்பரப்புகளை மக்கள் வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி தான் இந்தியாவிலும் வாழ்ந்தார்கள். நான் தமிழ் நிலப்பரப்பை சொல்லும் பொழுது, தமிழ் நிலப்பரப்பிலே ஐரோப்பியர்கள், அதாவது போர்த்துகீசிகள் வருவதற்கு முன்னாலே ரோமானியர்கள் ஐரோப்பாவிலிருந்து கடல் கடந்து வந்து இருக்கிறார்கள். இங்கு தங்க நாணயங்கள் எல்லாம் புதைப்பொருள் ஆராய்ச்சியிலே கிடைத்திருக்கிறது.
இத்தகைய பெருமை வாய்ந்த தமிழ் நிலப்பரப்புக்கு வந்தவர்கள் இங்கு உள்ள மக்களை பற்றி அதிகமாக அவர் எழுதவில்லை. வணிகத்திற்காக வந்தார்கள், வணிகத்தை பற்றி மட்டும் எழுதிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் மேற்கில் இருந்து வந்தவர்கள் அராபியர்களும் இங்கு வந்து வணிகம் செய்தார்கள். இந்த நிலப்பரப்பு மிக செழுமையாக இருந்ததுதான் காரணம். ஆனால் இந்த காலகட்டத்திலே இதற்கு சற்று முன்னாலும் இந்த நாட்டை ஆண்ட மன்னவர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள், ஐரோப்பியர் வருகைக்கு முன்னாலே ஆண்டவர்கள் எழுதின வரலாறை தமிழக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் ஐரோப்பியர்கள் வருகைக்கு பின்பும் எழுதப்பட்ட வரலாறுக்கும் மிகுந்த வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போ தொடக்க காலத்தில் சொல்ல போனால் வேதகால நாகரிகத்துக்கு பலி கொடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாகங்கள் செய்வதற்கு பணம் அதிகமாக செலவுப்பட்டு மக்கள் உபாதைப்பட்ட காலத்திலே தான் இந்த வைதிக மதத்துக்கு எதிராக புத்தமும் சமணமும் தோன்றியது. ஆக பிற்காலத்தில் எப்படி இவர்கள் எல்லாம் மரக்கரை உணவு சாப்பிட்டார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது எங்கேயுமே வரலாற்றில் ஆவணத்தில் எழுதலை. இலக்கியங்களை பார்த்தால் அவர்கள் சொல்லுவது அதெல்லாம் எப்படி இருக்கிறதுனா, தோளில் இருந்தும் தொடையில் இருந்தும் மண்டையில் இருந்தும் காலில் இருந்தும் பிறந்தார் என்று மணி என்ற ஒரு மடையன் எழுதினதை இவர்கள் ஏதோ வேதம் என்று எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உயிரியல் கொள்கையினாலும் இறையியல் கொள்கையினாலும் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்காது என்பது அனைவரும் தெரிந்தது. இப்ப இந்த மதங்கள் ஆரம்பித்தது புத்தம் சமணம் பலிக்கு எதிராக வைதிக மதங்களுக்கு எதிராக வந்த பிறகு இந்த மாயாஜாலம் மந்திரமெல்லாம் சொல்லி குணமாகும் என்ற இதுவும் எல்லாமே மறைபொருள் மிஸ்ட்ரி என்று பார்ப்பனர்கள் சொன்னதும் இதற்கு எதிராக தெரவாடா புத்த மதம் தோன்றி கருத்துக்களை மருத்துவ அறிவியலிலே எண்பித்து விட்டார்கள். ஆக வடக்கிலிருந்து தெற்கே புலம்பெயர்ந்தவர்களுக்கு இங்கு வந்த பிற்பாடு பிழைக்கிறதுக்காக வந்தார்கள். மன்னர்கள் இடத்தை கொடுத்தார்கள். 300 பேர் 400 பேர் பிராமணர்கள் வந்தவுடனே சதுர்வேதி மங்களம் என்ற ஒரு அடைமொழி சொல்லை கொடுத்து அவர்கள் தங்க கொடுத்தார்கள். இப்படி இருந்த கல்வெட்டுக்களை அப்பொழுது பதிப்பித்ததினாலே இலக்கியங்கள் அதிகமாக பெருகாததினாலே இந்த கல்வெட்டுக்களை ஆராய்ந்து தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினார்கள். நான் எழுதினவர்கள் யாரையுமே குறை சொல்ல விரும்புகிறேன், அவங்களுக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையை மறைத்து எழுதினது தான் தவறு. சிந்திக்காமல் எழுதினது தான் வரலாற்று அறிஞர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. இதில் என்னன்னா, அங்கே அவங்க ஜாதியை பற்றி அவர்கள் இழிவாக சொல்ல முடியவில்லை என்று தான் நினைத்து எழுதியிருக்கிறார்கள். ஒரு சில விவரங்களை மட்டும் சொல்கிறேன். நான் கல்வெட்டு படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு பிராமண வாத்தியார் ஒருத்தர் இருந்தார். கல்வெட்டை சொல்லித்தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். கல்வெட்டு படிக்கவும் சொல்லிக் கொடுக்கவில்லை. வசுந்தரா பிலியோசோதர் என்று அம்மையார் பிரான்சில் இப்பொழுது இருக்கிறவர், என்னுடைய ஆசிரியை. அவர் எனக்கு பாடம் நடத்தும் பொழுதெல்லாம் அவங்க கல்வெட்டுக்கு எடுக்கணும், மது கட்டிக்கிட்டு போவோம், அங்கே கோவிலில் பக்கெட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எங்களுக்கு கல்வெட்டு படி எடுக்க சொல்லி கொடுத்தாரு. நான் படியும் எடுத்தேன். எனக்கு அப்பொழுது போர்ச்சுகீஸ் ஆவணங்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று தான் முதலில் முடிவு பண்ணியிருந்தனால் இந்த கல்வெட்டுக்கள் உதவாது என்று நினைத்தேன். ஆனால் அம்மையார் அவர்கள் வரலாற்றை போதிக்கும் போது சொன்னார்கள், யாரும் செய்யாதது அந்த மேற்கத்திய ஆவணங்களையும் தமிழ் ஆவணங்களையும் ஒன்றுபடுத்தி நீ எழுதினால் சிறப்பாக இருக்கும் என்று வழி நிறுத்தினார்கள். இப்போ ஐரோப்பியர் வருகைக்கு முன்னும் பின்பும் எழுதின வரலாறுல ஏன் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தால், இவர்கள் வருவதற்கு முன்னாலே கோவில்களிலே எழுதின கல்வெட்டுகளை எல்லாம் ஒரு சாராருக்காக எழுதப்பட்ட ஆவணங்கள். ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ நடந்த அவமானத்தை உண்மையாகவே மன்னர் பதிவு செய்த சொன்னதினாலே கல்வெட்டுகளில் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த பிராமணர்களுக்கு எந்த தொழிலும் கிடையாது. இவர்களுக்கு தொழில் இல்லாதனால கோவிலிலே இருந்து பார்த்தார்கள். கல்வெட்டுக்கள் மிக தெளிவாக பல கிட்டத்தட்ட நானே ஒரு 60 கல்வெட்டுக்களை ஆராய்ந்து பிராமணர்கள் கோவிலிலே சாமிக்கு வைத்திருந்த நிவேதியத்துக்கு வைத்திருந்த அரிசி பருப்பை திருடி இருக்கிறார்கள், நகையை திருடி இருக்கார்கள். அரசினுடைய கருவூலத்திலே கோவில் பணத்தை வைத்திருப்ப கணக்காளர் தப்பாக கணக்கு எழுதி கையாடல் செய்ததெல்லாம் மன்னர் கண்டித்து
அதையுமே கல்வெட்டில் பதிவு பண்ணுன்னு எழுதி ஆர்டர் போட்டதுனால அங்கே எழுதியிருக்கு. இப்போ இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினவர்களே இருக்கிறார்களே, நீலகண்ட சாஸ்திரி, டிவி மகாலிங்கம், அவெல்லாம் அப்படிதான் சொல்லுவேன், அதெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் ஏன் பதிவு பண்ணலை? தவறு நடந்திருக்கிறது, அதை உண்மையாக பதிவு கல்வெட்டில் பண்ணியிருக்கிறானே, நீ தானே பார்த்து அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தெரியாமல் மறைத்து விட்டு இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நிலைதான் இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலே தொழில் மிக வளர்ச்சி அடைகிறது. இது வளர்ச்சி அடையும் போதுதான் வடக்கில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் இங்கே தங்கும் போது என்ன நினைக்கிறார்கள் என்றால், மன்னர்கள் அனுமதி இருக்கிறது, நாம் எதையெல்லாம் சாதிக்கணுமோ சாதித்து கொள்ளலாம், அவர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்தாதான் மன்னருக்கு பண்ணால் முடியும், அவர்கள் இவர்களுடன் சேர்ந்து எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இந்த சாதி என்ற அமைப்பு தொடக்க காலத்திலே இல்லை. தொழிலை அடிப்படையாக வைத்துதான் பல தொழில் குழுக்கள் இருந்திருக்கிறது. எனக்கு வரலாற்றை கற்பித்தவர்கள் இதையெல்லாம் சொல்லவில்லை. நான் வரலாறை மூல ஆவணங்களோடு பார்த்து உண்மையான வரலாறை எழுத நினைத்த பொழுதுதான் எனக்கு கண்ணே நல்லா தெரிஞ்சுது. அதுக்கு முன்னால் சொல்லலை, ஆசிரியர்கள் சொல்லவில்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இப்போ என்னுடைய ஆசிரியர் கேட்டேன், அதெல்லாம் யாரும் எழுதலைப்பா, அதனால் எங்களுக்கு தெரியல, அதனால் உனக்கு சொல்ல முடியல, இன்னைக்கு நீ வந்து பார்த்து எழுதுறேன. இந்த வரலாறு எழுதுதல்ங்கிறது ஆவணங்களின் அடிப்படையில் தான் எழுத வேண்டும். சும்மா கேட்ட செய்தி வந்த செய்தி அதை கூட பதிவு பண்ணலை. இலக்கியங்களில் சொல்லியிருக்கலாம், சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக இருப்பதினாலே அதை வரலாற்று ஆசிரியர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. இப்பொழுது ஐரோப்பியர் வருகைக்கு பின்னாலும் சற்று முன்னாலும் இந்த சாதிகளை வளர்க்கிறார்கள் என்றால் எப்படி என்றால், மன்னருடைய ஆதரவிலே வளர்க்கிறார்கள். சாதி ரெண்டா பிரிச்சுட்டாங்க. நிறைய ஜாதி இருந்தது தொழில் அடிப்படையில், அதை வலது கை இடது கை என்று சொல்லிவிட்டார்கள். சீனாவில் இருந்து வந்த புத்த பயணி யுவான் ஸ்வாங் காஞ்சிபுரத்திலே அவர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, என்ன இந்த மக்கள் எல்லாம் வலது கை பக்கமே தெருவிலே நடந்து போகிறார்கள், ஏன் இப்படி என்று அவர் வினா எழுப்பி இருக்கிறார். அதை தன் பயண குறிப்பிலே சொல்லுகிற, இந்த சாதிக்காரர்கள் எல்லாம் வலது கை பக்கம்தான் நடக்க வேணுமா தெருவில். அப்போ சாதி அப்போவே வந்துடுச்சு போடுறதுக்கு. புத்த மதம் இங்கு பரவலாக இருந்த காலத்திலேயே இவங்க வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் 98 வலங்கை 98 இடங்கைன்னு ஜாதியை பிரிச்சுட்டாங்க. இந்த 98 இடங்கை வலங்கை சாதி புராணங்களை மெக்கன்சி, கர்னல் மெக்கன்சி என்ப ஆங்கிலேய ஆட்சியாளர் இங்கு இருந்த பொழுது அவர், நீங்கள் உங்கள் ஜாதியெல்லாம் பற்றி எழுதியிருக்கீங்களே, ஓலைச்சுவடி வேணும் என்று கேட்டிருக்கிறார். இந்த ஓலைச்சுவடியில் 2 நகல்கள் இருக்கிறது. ஒன்று வந்து பிரிட்டிஷ் லைப்ரரி லண்டன், ஒன்று இங்கேயே சென்னை பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்துறைக்கு அருகிலே ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரி இருக்காங்க. இப்போ இந்த நூலையும் வெளியிட்டிருக்கிறார்கள், ஓலைச்சுவடி. இப்போ இந்த நூலை பார்த்த பொழுதுதான் இந்த வலங்கைனா என்ன, இடங்கை என்ன என்னால் உண்மையான சாதி வளர்ச்சி தெரிகிறது. இப்போ இந்த 196 98 98 196 ஜாதிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இந்த 196 ஜாதிகள் பட்டியல் கொடுத்ததுல பிராமணர்கள் ஆண்களும் பெண்களும், இவர்கள் தவறான திருமண உறவு வைத்திருந்த இதர சத்திரியர், வைசியர், அங்கே சூத்திரரை மட்டும் காணாம். அவர்களுடைய வழித்தோன்றல்களுக்கெல்லாம் ஒரு பெயர் கொடுத்து இவர்களை வந்து நீ வலங்கை நீ இடங்கை அப்படின்னு இவங்க தான் கொடுத்து புராணத்தில் சொல்லியிருக்க. புராணம் சொல்கிறான், அது இதிகாசம் புராணம்னா அதான் இலக்கிய வகையில் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. இப்படி சொல்லப்பட்டது முழுமையாக தமிழில் அந்த காலத்தில் எழுதின தமிழை படித்தேன். அங்கே படித்து பார்த்தபொழுது எனக்கு ரொம்ப வியப்பாக தோன்றியது. என்ன என்றால், பிராமணர் அல்லாதோருடைய திருமணம். அதில் எப்படின்னா, பிராமண ஆண் சத்திரிய பெண் இவங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு இந்த ஜாதி. இதே பிராமண ஆண் சத்திரிய விதவை கைம்பெண்ணை திருமணம் பண்ணி குழந்தை பிறந்தால் இப்படி. அடுத்ததுல பிராமண பெண், கன்னி பெண், திருமணம் ஆகாதவள், தகாத உறவு வைத்திருந்து இந்த ஜாதி கொண்டு பிறந்தால் இப்படின்னு
இவர்களுடைய அசிங்கத்தை தான் எழுதி இவர்கள் வலங்கை இடகை என்று பிரித்திருக்கிறார்கள். அப்பவே இவர்கள் இந்த ஊரில் இருந்தால் கூட தாங்கள் கலப்பே கூடாது, பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சு செய்திருக்கிறார்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சாதிகள் 98, 98, 196 எல்லாம் பிராமண வழியில் பிறந்தது தானே. இதில் மற்றவங்களுக்கு எந்த உறவும் தொடர்பும் எதுவுமே இல்லையே. அப்போ இதை மறைத்து வைத்துத்தான் வெளியில சொல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க காலகட்டத்தில் நாவீதர் ஒரு ஜாதி, இப்படி தொழில் பண்றவங்களெல்லாம் ஜாதி ஜாதின்னு சொல்லி இத்தவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் தமிழகத்தில் சாதியை கண்டுபிடித்தல் என்று எழுத ஆரம்பித்த தொடக்க காலத்தில் எழுத ஆரம்பித்த பொழுது ஐரோப்பிய ஆவணங்களை தான் பார்த்தேன். போர்ச்சுகீஸ், டச், பிரெஞ்சு, ஜெர்மன், டேனிஷ், இந்த ஆங்கிலேயம். நான் ஆங்கில ஆவணங்களை தொடக்க காலத்தில் அதிகமாக பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே இங்கிலீஷில் இருக்கிற பார்த்து அப்படியே இங்கிலீஷில் எழுதி நிறைய பேர் முனைவர் பட்டம் PhD வாங்கி புத்தகங்கள்லாம் எழுதி போட்டு பெரிய பதவியிலெல்லாம் இருந்திருக்கிறார். இவர்களுக்கு இந்த போர்த்துகீசிய மொழி தெரியவில்லை, டச்சு மொழி தெரியவில்லை, டேனிஷ் மொழி தெரியவில்லை, ஜெர்மன் மொழி தெரியவில்லை. ஜெர்மன் மொழி ஏன் தேவைன்னா தரங்கம்பாடிக்கு வந்த மிஷினரிகளை எல்லாம் அவர்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால், கோவிலில் எழுதின ஆவணங்கள் மாறி இல்லை, அன்றாட நிகழ்வுகள் பதியப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் வாரத்துக்கு 2 முறை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கவர்னர், அவர் கவுன்சில், அவங்க 3 நாளைக்கு முன்னால் என்ன நடந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி பிரச்சனை, இவங்க இது ஓகே கப்பல் இருக்கு, இது அதுன்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணி இவங்க கமர்ஷியல் ரெக்கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சமுதாயத்தில் நடந்த பிரச்சனைகளையும் இவர்கள் பதிவு செய்கிறார்கள். இதே மாதிரி புதுச்சேரியில் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனிக்காரர்கள் செய்கிறார்கள், டேனிஷ் கம்பெனிக்காரர்கள் செய்கிறார்கள், டச்சுக்காரர்கள் செய்கிறார்கள். ஆக இவர்களை எல்லாம் இங்கே வணிகம் செய்ய வந்தாலும் இந்த மக்களுடையும் தொடர்பு இருக்கிற வணிக செய்திகளை எழுதும்போது ஏதோ அங்கும் உள்ள செய்திகள். ஆனால் மதகுருமார்கள் வந்தவர்கள் மக்களோடு மக்களாக பணியாற்றும் பொழுதுதான் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளை எழுதுகிறார். அவர்கள் தமிழை கற்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழை கற்பதில் என்ன சிரமம் இருக்கிறது என்று கற்றுக்கொள்கிறார்கள். தோ பாஷா மொழிபெயர்ப்பாளர்களை கூப்பிடுறாங்க. சில பேர் மனம் திருப்புறாங்க, அவங்களால அப்படிதான் முடியுது. என்னமோ அந்த மாதிரி நிறைய பேர்லாம் மனம் திருப்பிட்டாங்கலாம் இல்லை. இங்கே இருந்தப்பா மக்கள் தொகைக்கு அவங்க மனம் திருப்பின ஆட்கள்லாம் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களாம் சொற்ப பேர் தான். இப்போ இந்த காலகட்டத்தில் அன்றன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செய்ததுனால நமக்கு வரலாறு நீண்ட நெடிய பல்பரிமாண வரலாறு சமூகத்துக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த ஆவணங்களை பார்த்து தான் நான் எழுத ஆரம்பித்து பார்த்தேன். இப்படி வரலாறு எழுதி நான் நூல்களை எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். 17 நூல்கள் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் வெளியிட்டார். 18வது புத்தகம் அச்சுக்கு போயிருக்குது. 19 புத்தகம் நேற்று தான் நான் மொழிபெயர்ப்பெல்லாம் சரியாக இருக்காத முடித்து அனுப்பியிருக்கிறேன். இப்போ இப்படி மக்கள் வரலாறு இருக்கிற காலத்திலே இந்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று ஐரோப்பாவில் விந்தையாக தெரிகிறது. என்ன இது கோட்டு போட்டுக்க மாட்டாங்க, சூட்டு போட்டுக்க மாட்டாங்கிறான், ஹேட் இல்லை, பூட்டு இல்லை, அப்படியெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன இது எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது வள்ளுவர் ஜாதி, அவர் மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு கையை நாடி பிடிக்கிற மாதிரி. சித்த மருத்துவர் பெர்லினில் ஒரு நல்லா இருக்குது, 2 பேர் அந்த காலத்தில் சித்த மருத்துவர்கள் புத்தகம், இப்போ நோயாளிகளும் மருத்துவர்களும் புத்தகம் தான் இப்போ அச்சுக்கு போகுது. அந்த புத்தகத்தில் பெர்லின் அருங்காட்சியகத்திலே வண்ண ஓவியங்கள் இருக்கு. அப்போ இந்த ஊரில் இருக்கிற மக்களை எல்லாம் படம் பிடிக்கிறார்கள். படம்னா என்ன, ஆட்களை உட்கார வச்சு அவர்களும் போஸ்ட்லாம் ஒன்று கொடுக்கல, எல்லாம் அப்படியே போகிறாங்க. இப்போ இந்த ஜாதிகளை எல்லாம் தொழில்களை எல்லாம் இந்த ஐரோப்பியர்கள், பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி, புதுச்சேரி பக்கத்தில் இருக்கவங்க, அங்கே தரங்கம்பாடியில் இருக்கிற சுற்றுப்புறங்கள், அந்த 16 கிராமங்கள் இருக்கிற மக்கள், சென்னையில் இருக்கிற மக்கள், பழவேற்காட்டில் டச்சுக்காரங்க, மயிலாப்பூரில் சாந்தோமில் போர்ச்சுகீஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வண்ண ஓவியங்கள் நிறைய வரைந்து அங்கங்கே அனுப்பிடுங்க. ஆல் தீஸ் ஆர் ஸ்கேட்டர்ட். ஆனால் அதிகமாக பிரிட்டிஷ் ஏல் சென்டரில் மட்டும்தான், நியூ ஹேவனில் நிறைய வரைபடங்களை அந்த காலத்தில் விற்று பணம் இல்லாமல் பிழைக்க வழி இல்லாமல் சேமித்த ஆவணங்களை எல்லாம் அவர்கள் விற்று கொடுத்ததுனால காசு கொடுத்தவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. நான் நெப்ராஸ்கா பல்கலைக்கழகத்திலும் யூனிவர்சிட்டி ஆஃப் கனெக்டிகட்லையும் இருக்கும்போது
அந்த நூலகத்தில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு போய் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த மத குருமார்கள் படங்களை வரைந்து அனுப்புவது மட்டுமல்லாமல் மிக விவரமாக மக்களை பற்றி எழுதுகிறார்கள். இப்போ இந்த படத்தில் உள்ள சில உண்மைகளை மட்டும் சொல்லுகிறேன். அந்த ஆங்கில புத்தகம் எழுதினதில் ஒரு 165 வண்ண ஓவியங்கள் இருக்கிறது. அதில் மக்களை பற்றியும் இருக்கிறது, நிறைய இடங்களை வரைந்ததும் இருக்குது. திருச்சி மலைக்கோட்டை, அப்புறம் செஞ்சி கோட்டை, அப்புறமா நிறைய ஊர்களுக்குள்ள மதுரை போனது, திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு போனது. குற்றால அருவியை ஒருத்தன் உட்காந்து வரைஞ்சிருக்கிறான். பாபநாசம் அருவி இன்னைக்கு டேம் கட்டிட்டாங்க. அந்த பழைய படத்தில் இருக்கிற அழகு இன்றைக்கு அங்கே அந்த எழில் கொஞ்சம் அழகு இங்கே இல்லை, இன்னைக்கு மாறி போச்சு. ஆக பழைய படங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மக்களை பற்றிய படங்களை மட்டும் நான் குறிப்பாக ரொம்ப விவரமாக சொல்ல முடியும். நான் ரொம்ப தெளிவாக சிலது மட்டும் எழுதி வந்திருக்கேன். இதில் எப்படின்னா மக்களை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார்கள். ஒரு நல்ல படம் வரைஞ்சிருக்காங்க, படையாட்சி. படையாட்சி என்ன பண்ணுறாருன்னா கதிர்லாம் அறுத்துக்கிட்டு நெல் பயிரெலாம் பண்ணுறதே இருக்காரு. தமிழில் படையாட்சின்னு எழுதிட்டு ஃப்ரெஞ்சில் படையாட்சி அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. இதே மாதிரி அடுத்த அக்கில் வன்னியார்னா என்ன பண்ணுறான், ஒரு புருஷன் பண்ணாட்டி ஒரு காலை நீட்டிக்கிட்டு அந்த பொம்பளை உட்காந்துருக்கிறா. அவன் என்ன பண்ணான், கூடை முடையிறான். இது அவங்க தொழில். வன்னியருடைய தொழில் கூடை முடைகிறது தான். அடுத்தது கள்ளர். உதாரணத்துக்காச்சும் இந்த கள்ள என்ன பண்ணுறாரு, அவர் பிரிட்டிஷ் காலத்தில் கள்ளப்பையா கிரிமினல் ட்ரைபில் கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லை, அவர் தலையில் விறகு சுமந்துட்டு கோமணம் ஒன்று போட்டிருக்காங்க. அவருக்கு என்னமோ தெரியல, வேட்டியை கொடுக்கல போல இருக்குது. தலையில் அவர் விறகு சுமந்துட்டு அப்படியே அந்த பாவம் பட்ட பொண்ணியில் அவர் நடந்து போகிறாரு. இது அவருடைய தொழில். மறவர் ஒரு துப்பாக்கி வச்சுருக்காரு, நாட்டு துப்பாக்கி வச்சு இருக்கிறார். அவர் மனைவி பின்னால் அப்படியே நிற்கிறார், வேட்டையாடுது. இப்போ இந்த மாதிரி தொழில்களை எல்லாம் அவர்கள் மக்கள் என்ன தொழில் செய்தார்கள் என்று விவரமாக படமே பிடிச்சி எழுதி வச்சிருக்கிறான். சரி, பிரெஞ்சுக்காரன் இந்த மாதிரி பண்ணான்னு பார்த்தா டேனிஷ்காரங்களும் இதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. டேனிஷ்காரங்களும் பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயர்களும் பண்ணி. இந்த 3 ஆல்பம், இந்த பெயிண்டிங் ஆல்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஓஹோ ஜாதி தொழில் இப்படி தான் போல. இவன் ஏன் வரையணும் இதெல்லாம், அவனுக்கு எனக்கு தலையெடுத்தான். இதெல்லாம் வரைஞ்சி காட்டி உண்மை படத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறார்கள். இப்போ இந்த ஜாதியை மற்றபடி எல்லாம் அவர்கள். ஆனால் ஒன்று மட்டும் இந்த ஜாதியில் சொல்கிறேன், பிராமணர்கள் எந்த ஜாதியில் வரமாட்டாங்களாம். அவர்களுக்கு ஜாதி கிடையாதாம். அவர் தப்பே பண்ணிட்டாலும் அவரை தூக்கில போடக்கூடாதாம். ஆனால் சென்னையிலே ஒன்று நிகழ்வு அரங்கி இருக்குது. சென்னையிலே ஆங்கிலேய ஆளுநர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடலூரில் விஷம் வைத்து ஒரு பிராமணர் கொலை செய்து இருக்கிறார். கடலூரும் ஆங்கிலேயருடைய குடியிருப்பு தான். அதனால் அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு தூக்கு போடுறதுக்கு கழுகு மேடையில் இங்கே ஏற்றி இருக்கிறாங்க. அவருக்கு பிராமணர்கள் சொன்னாங்களாம், ஐயோ இவர் பிராமணர், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது சாமி, விட்டுடுங்க சாமின்றார். சட்டப்படி எல்லாரும் சமம் ஆகினால இவரை தூக்குதான் போடுவேன்னு சொன்னப்போ அந்த நிகழ்வு நடந்ததை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு தூக்கு போடுறதுக்கு முன்னால் கத்துறாரு, நான் பார்த்தேன் அப்படிங்கிறத பதிவு இருக்கு. ஆக இவர்கள் தான் தாங்கள் மேல், மற்றவர்கள் எல்லாம் கீழ். இந்த மேல் கீழ்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. இவர்களாகவே இவர்களுடைய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு செய்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஐரோப்பியர்கள் இதில் ரொம்ப தெளிவாக செய்திருக்கிறார். இந்த வண்ண ஓவியங்களிலே தொழில்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மக்களை பற்றி சொல்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக சில குழுக்களை பற்றி மிக பெருமையாக பேசுகிறார். ஏன்னா நான் ஏற்கனவே 2 புத்தகங்களில் ரொம்ப தெளிவாக எழுதிவிட்டேன். பள்ளர்களை பற்றியும் பறையர்களை பற்றியும். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் தேவையில்லை என்று நினைத்தேன். ஆனால் ஒரு தமிழறிஞரோட கேட்டேன், நீங்கள் எழுதிட்டு கொஞ்சம் அதை பக்கத்தில் இந்த மாதிரி இன்றைக்குள்ள நடைமுறை சொற்கள் ஜாதியை பற்றி சொல்கிறதை போட்டால் நல்லா இருக்கும். நீங்கள் ஏதோ அதை வேணான்னு தவிர்க்கணும்னு பார்க்குறீங்க ப்ரொஃபஸர், நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, இதுதான் என்னுடைய கருத்துன்னு சொன்னால் நான் அதை மாதிரி தான் அதில் விவரமாக சொல்லிவிட்டேன். ஆனால் சுருக்கமாக இங்கே சில விவரங்களை மட்டும் சொல்லுங்கள். கர்நாடக போர்கள் இங்கே நடந்த யாருக்கு, ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும், டியூப்ளேக்கும் மற்றவர்களுக்கும். ராபர்ட் கிளைவ் பின்னால் தான் வந்தார். லாரன்ஸ், ஸ்ட்ரிஞ்சர் லாரன்ஸ், கடலூரில் அவர் பேரில் அங்கேயே ஒரு தெரு இருக்கிறது.
அதான் அவருக்கும் துப்ளைக்கு தான் போட்டி. இப்போ இங்கே சண்டைக்கு எடுக்கும் பொழுது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல உடல் பலம் வாய்ந்தவர்களை தங்களுடைய இராணுவத்துக்கு சிப்பாய்களாக எடுக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் பிராமணன் சொன்ன தீண்டத்தகாதவர்னு சொன்னான்ல, இவர்கள் தான் பெருமளவிலே படையிலே சேர்ந்திருக்கிறார்கள். சரி, எனக்கு ஒரு சொந்தங்க, இவங்கெல்லாம் ஏன் படைக்கு போனாங்க, இவங்களுக்கு என்ன படை, என்ன எது பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தால், தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய மிஷினரி ஆவணங்களில் மிக வெளியாக சொல்கிறார், இவர்களுக்கெல்லாம் கால் சட்டை கொடுத்திருக்கிறார்கள், சட்டை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கு, இராணுவத்திலே இவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. இந்த பிராமணர்கள் கொடுக்காத அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகினால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களா, எல்லாரும் நிறைய பேர் மிலிட்ரியில் அங்கே போனதுக்கு அப்புறமா இராணுவத்திலே, இந்திய இராணுவத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரியல, மேற்கத்திய இராணுவ முறைப்படி இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அப்போ துப்பாக்கி சுடுவதற்கு இவர்களுக்கு பயிற்சி வழங்கி இருக்கிறார்கள். அப்போ தொழில்நுட்பம் இவர்களுக்கு புலப்பட்டு இருக்கிறது. இதற்கு மேலே என்னன்னா, இதுவரைக்கும் வேளாண்மை தொழில் தான் செய்துட்டு இருந்தாங்க. இந்த வேளாண்மையை விட மாத வருமானம் கிடைக்கிறது இராணுவத்தில். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஃபேமிலிஸ் வந்து கணவன்மார்கள் எல்லாம் போயிருக்க, மனைவிகள் எல்லாம் இருக்க, பணமெல்லாம் ஒழுங்காக அங்கேருந்து கொடுக்கறதுனால வர்றதுனால குடும்பம் நன்றாக இருந்ததாக சொல்கிறேன். இதில் சில இடங்களிலெல்லாம், கிராமங்களிலெல்லாம் எத்தனை பேர் இராணுவத்தில் இருந்தார்கள் என்றாம் சொல்கிறார்கள். இப்போ வேளாண்மையை விட்டு இராணுவத்துக்கு இவர்கள் போய்விடுகிறார்கள். அந்த காலகட்டத்திலே முரசு அடிக்க, தப்பு அடிக்க இசை ஞானம் பெற்றவர்களாக இருந்ததினால் மிலிட்ரி பேண்ட் மியூசிக்கிலே இவர்களுக்கு இன்னும் மேற்கத்திய இசையை கற்றுக் கொடுத்து இராணுவத்திலே இசையை வளர்த்திருக்கிறார். இன்னைக்கு இங்கே இசை கச்சேரி நடத்துவீங்களா, இதெல்லாம் அந்த காலத்தில் இராணுவத்தோட தொடர்பு உள்ளதான். இந்த மாதிரி இருக்கு. அவங்க ஏதோ தேவாரம் திருவாசகம் எங்கேயோ பாடிக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இருந்ததாக தெரியவில்லை. இப்போ இந்த வரலாறு எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது, மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆவணங்களை இவர்கள் யாருமே பார்க்கவில்லை. இப்போ நான் ரொம்ப பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் அடியேன் தகுதியற்றவன். என்னன்னா, போர்ச்சுகீசிய மொழி படித்தேன், டச்சு மொழி 17ஆம் நூற்றாண்டு படிக்கணுமான படித்தேன். ஃப்ரெஞ்சு ஏற்கனவே எனக்கு தெரியும், ஏன்னா நான் இந்த தெருவில் இருக்க பள்ளிக்கூடத்தில் டோன் போஸ்கோவில் படித்தேன். இதே அலியன்ஸ் ஃபார்சஸில் தான், சென்னைக்காரன் தான். அலியன்ஸ் ஃபார்சஸில் முதலாக ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டேன். அந்த காலத்தில் ஃப்ரெஞ்சு எல்லாம் 1968, 69, 70 ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்க ரொம்ப எலீட் குடும்பம் மாதிரி தான் ஒரு இதாக இருக்கும். அங்கே வர்றவங்களாம் மொழி கற்றுக்கிறதுல ஏதோ கலாச்சார உறவுக்காக பேச தான் வந்தார்கள். என் கூட மொழி படித்தவர்களை எத்தனை பேர் இந்த மாதிரி உருப்பிட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதுவும் உண்மைதான். ஆக ஃப்ரெஞ்சு படித்த இப்படி இந்த ஆவணங்களே பார்க்கணும் போது எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைந்தது. 2 ஆண்டுகள் போர்ச்சுகீஸ் நாட்டுக்கு வந்து ஆவணம் பார்க்க கிடைச்சது. திருப்பி 2 வருடம் முதலாக போர்ச்சுகலில் இருக்கும் பொழுது பாரிஸில் வேலை கிடைத்தது. ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தில் ஃப்ரெஞ்சு நூலகங்களுக்கெல்லாம் போனேன். ஆனால் போர்ச்சுகல் நாட்டிலும், ஸ்பெயின் நாட்டிலும், இத்தாலி நாட்டிலும் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தார்கள். ஏன்னா நான் அந்த 3 மொழியும் அதிகமாக படித்தேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக மொழி கற்றுக்கலாம். இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். எல்லா மொழிகளுக்கும் லிபி ஒரே மாதிரி தான். இதே ABCD தான். ஆபேசேதன் கொஞ்சம் மாற்றி உச்சரி. நீங்கள் போர்ச்சுகீசிய மொழியை படித்தால் ஸ்பானிஷ் மொழி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்பானிஷ் படித்தீங்கன்னா இட்டாலியன் வந்துடும். நீங்கள் பாட்டில் இட்டாலியனில் பேசலாம், நான் போர்ச்சுகீஸில் புரிஞ்சுக்குவேன். இதுதான், தீஸ் ஆர் சிஸ்டர் லாங்குவேஜஸ். தமிழ், மலையாளம், தெலுங்கு. தமிழுக்கும் மலையாளத்துக்கும் எவ்விடம்னு தூய தமிழ் எவிட இப்படி வருது. அதனால் ரொம்ப ஒற்றுமை இருக்குது. மொழிகளை நீங்கள் கற்றுக்கணும். இந்த ஆவணங்களை எல்லாம் நான் பார்த்தது ஏதோ கடையில் நான் எழுதியிருக்கிறத கடையில் இட்ஸ் ஒன்லி a ட்ராப். இன்னும் நிறைய ஆவணங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செய்யணும். நான் ஃப்ரெஞ்சு ஏற்கனவே படித்ததுனால எழுதுறது ஒரு மாதிரி, பேசுறது ஒரு மாதிரி இருக்கனால எனக்கு இருந்தது. அது தெரிந்ததுனால தான் எனக்கு ஃப்ரெஞ்சு அரசாங்கத்திலே வேலை கிடைத்தது. இது உண்மை. நான் வந்து இதை மிகப்படுத்தி சொல்லவில்லை. ஆனால் தரங்கம்பாடியில் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை பார்க்கணும் என்று நினைத்த போது தான் அந்த ஆவணங்களை முழுமையாக பார்க்கணும். இப்போ டேனிஷ் கற்றுக்கிட்டேன், ஜெர்மன் ரொம்ப கற்றுக்கிட்டேன். டச்சு தெரிஞ்சதுனால எனக்கு டேனிஷும் ஜெர்மனும் ஈஸியாக வந்து போய் ரொம்ப மிக இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அங்கே போய் தேடுறதுக்கு ஆவணங்கள்லாம் தேடும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா என்னுடைய நிறம் வந்து ஐரோப்பிய நிறம் இல்லை. மொழி பேசுகிறேன்,
அப்போ அவங்க விந்தியா பார்க்குறாங்கன்னு பேசுகிறாரு. என்ன வேணும், இது இருக்குது, வாங்க செய்ய. நம்மளுடைய திறமையை நாம் காமித்த பொழுது இந்த ஐரோப்பியர்களெல்லாம் நம்ம காலில் விழுந்துடும். இது நான் பார்த்தது. எனக்கே ஒரு அங்கீகாரம் தொடக்கத்திலே பிரெஞ்சு அரசாங்கத்தில் வேலை பார்க்கும்போது என்ன தெரியுமா, முதல் இந்தியன், முதல் தமிழன் எக்கோல் ஃபாசஸ் எக்ஸ்ட்ரீமோரியான்ல பணியில் சேர்ந்த ஆள் நான். எனக்கு தான் கிடைச்சிது. அலுவலகத்துக்கு போய் பார்த்து இருந்த பொழுது, உள்ளே நுழைந்த பொழுது பார்த்தா ஜான் தலோஷ் உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன இவர் அலியன்ஸ் ஃபோர்ஸஸ் நுங்கம்பாக்கத்தில் இந்த ஆள் டைரக்டராக இருக்கும்போது தான் நம்ம படித்தோன்னு நினைச்சேன். அருகில் போனேன். சரி பொஷமிசி அப்படின்னு ஃப்ரெஞ்சில் வணக்கம் ஐயானே பார்த்தார். நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் டைரக்டராக இருந்தீங்களே நுங்கம்பாக்கத்தில். நான் லோயலா கல்லூரி முடிச்சுட்டு 4 மணிக்கு முடிச்சுட்டு அங்கே தான் வந்து கல்லூரி சாலைன்னு சொல்கிறாங்க. அந்த சாலையில் வந்து படித்து நீங்கள் உடனே கட்டிவிடுவேன். ஓ, இப்படி ஒரு மாணவன் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுத்தேன் நான். அப்போது ஆராய்ச்சியில் வந்திருக்கு. எங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், எனக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, நான் ரிட்டையர்ட் ஆகிடுவேன் அப்போவே சொன்னேன். ஆக நம்மை தேடி அந்த அங்கீகாரம் வந்துவிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வரலாறு மறைக்கப்பட்டது எழுத வேண்டும் என்றதான் உண்மை. இப்போ வேளாண்மையிலிருந்து இவர்கள் இதுக்கு போன காலகட்டத்தில் அடிமைகளையும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். இப்போ தமிழ் அடிமை வணிகத்தை பற்றி ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கிறார். இந்த நூலில் என்ன பண்ணுற, தமிழ்நாட்டிலிருந்து உலகத்தின் பல பகுதிகளுக்கு இங்கிருந்து மலாக்காவுக்கு அனுப்பி, மலாக்காவிலிருந்து மணிலாவுக்கு அனுப்பி, மணிலாவிலிருந்து மெக்சிகோவுக்கு போயிருக்கிறார்கள். தமிழர்கள் போயிருக்கிறாங்க. ஜாதியெல்லாம் எழுதுறாங்க. ஜாதி உடையார், அந்த உடையார் ஜாதிக்காரர் 3 தடவை மாற்றி மறு விற்பனை செய்திருக்கிறார்கள். இதே மாதிரி பல ஜாதிக்காரர். அது அடிமைங்கிறது வந்து கீழ்த்தரமான வெள்ளாளர்லாம் அடிமையாக போயிருக்கிறாங்க. எல்லாத்தையும் அந்த நூலில் எழுதியிருக்கு. ஆனால் அப்போதான் உலகம் உருண்டாய் அப்படின்னு கண்டுபிடிச்ச மெகல்லனுக்கு அப்புறமா இந்த பகுதி வந்து இது வரைக்கும் அட்லாண்டிக் கடல் வழியாக தான் வந்து இப்போ பசிபிக் மார்க்கமாக தமிழர்கள் புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் என்கிற உண்மையை சொல்லி இந்த அடிமைகளை பற்றியது. இப்போ இந்த அடிமைகள் எல்லாம் ஏன் போனாங்கன்னா, கடன் பிரச்சனை, பஞ்சம், வறட்சி காரணங்கள். ஆகையினால பிழைக்க வழி இல்லைங்கிறனால எங்கேயாவது தூரம் போய் பிழைக்கலாம் போட. ஆனால் இப்படி போனவர்களுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் ஒப்பந்த கூலிகளாக தொழில் தெரிந்ததனால கரும்பு தோட்டத்துக்கு அனுப்பினவன் எல்லாரும் வேளாளர். வேளாண்மை தெரிந்தவள, வேளாளர்னா வேளாண்மை தெரிஞ்ச மட்டும், பறையர் பள்ளர் கூட வேளாண்மை செய்தவர்கள் தான். இந்த ஆவணங்கள் இருக்கு. இப்போ இந்த ஆவணங்களில் குறிப்பாக பார்க்கும்போது லைனல் பிளேஸ் என்கிற ஒரு ஆங்கில ஆளுநர் வந்து இங்கே சென்னையில் இருந்தவர் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கலெக்டராக போயிட்டார். அப்போ இத்தாலிய நாட்டு ஒரு பாதிரியார் மனேத் என்பவர் பல இந்த மாதிரி ஜனங்களுடைய போரின் போது முகமது அலி சண்டை போட்டதுக்கப்புறம் அந்த அவருடைய நிலங்களை எல்லாம் எடுத்து கொண்டார்கள். நீர் கலெக்டராக இருக்கிறீங்க, இத்தனை குடும்பங்கள் எல்லாம் வேளாண்மை செய்தவர்கள் நிலம் போயிடுச்சு, வேளாண்மை கூலிகளாக இருந்தவர்களும் ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு போய் ஒரு மனு கொடுக்கிறார். அங்கே தான் ஒரு உண்மை புலப்படுகிறது. என்ன என்றால், இந்த பஞ்சம நிலங்கள் என்பது, அந்த பஞ்சமம்னு என்ன தெரியுங்களா, 5 வகை: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. 5 நிலப்பட. பாலைன்னா பாலைவனத்தில் எங்கேயா தண்ணி இருக்கும், அங்கே தான் சோலை இருக்குது. நீங்கள் ராஜஸ்தான் மாதிரி பாலையில், தமிழ்நாட்டில் பாலை நிலம் இல்லைன்னு சொல்லலாம். அது வறண்ட பூமி, தண்ணி இல்லா காடு அப்படின்னு சொல்கிறது தான் பாலைவனம். இப்போ இந்த 5 வகை நிலங்களையும் இந்த மக்கள் தங்கள் கையிலே வைத்திருந்து இழந்தவர்களுக்காக இந்த இத்தாலிய நாட்டு பாதிரியார் மனேத் என்பவர் சொல்லி கேட்கும்போது இந்த பஞ்சம நிலங்கள் திருப்பி ஒப்படைக்கப்படுகிறதுன்னு எழுதுகிறார். ஆக நாம் இதுவரைக்கும் அறியாததெல்லாம் ஆவணங்களை உள்ள. இப்போ நான் எழுதுறதெல்லாம் எதுவும் மறுப்பு சொல்ல முடியாது. நான் பேசவில்லை, ஆவணங்கள் பேசுகின்றன. இப்போ ஒரு சின்ன இது, அவர் ஜெர்மனில் இப்படி இருக்கின்றாரு, இத்தாலியில் இப்படி இருக்கா, அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நம்ம செக் பண்ணணுமேனு இப்போ எனக்கு எதிராக சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆட்சேபனை இல்லை. எத்தனை ஆண்டுகள் கழித்து நீங்கள் ஆவணங்களை பார்த்து அவர் எழுதின தப்பு இதில் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லை. நான் மொழிபெயர்த்திருக்கிறேன், உண்மையை நம்ம எதுவும் மிகைப்படுத்தவில்லை. இதனால் தான் என்னுடைய ஆவணங்கள் முதன்மை ஆவணங்களை பற்றி வரலாறு எழுதுறதுனால இது இருக்குது. இப்போ இந்த வண்ண ஓவியங்களெல்லாம் மக்களை படம் பிடித்த பிற்பாடு
1839 முதலாக புகைப்படம் ஐரோப்பாவிலே அறிமுகமாகிறது. தமிழ்நாட்டில் 1854 சென்னையில் புகைப்பட ஸ்டூடியோ நிறுவுகிறார்கள். ஜெர்மனி நாட்டுக்காரர்களும் சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரர்களும் முதல்ல வந்து புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே 1854 சில ஆண்டுகள் கழித்து கானிங் பிரபு என்பவரை அனுப்புகிறார்கள் ஆளுநராக. கானிங் பிரபுடைய மனைவி வந்து அந்த மகாராணியினுடைய பக்கிங்ஹாம் பேலஸில் எடுபடி மாதிரி ஏதோ தோட்ட வேலையை பார்த்துருவோம். அநேகமாக சசிகலா மாதிரி அதை வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும். ஆகையினால அந்த மகாராணியுடைய தோட்டத்தில் ஏதோ வேலை பார்த்ததுனால அவங்க அம்மா வந்தால் சென்னை வந்தவுடனே ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. புகைப்படக்கலை வந்து அங்கே அறிமுகமாயிடுச்சு, இங்கே இருக்கிற மக்களை எல்லாம் நான் பார்க்கிறேன், வித்தியாசமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த மக்களை எல்லாம் படம் பிடிக்கணுமே, செலவாகணுமே, ராணி கொஞ்சம் பணத்தை கொடுங்கம்மா, நான் உங்களுக்கு நீங்கள் தான் ஆள்றீங்கம்மா, ஏதோ சின்ன பாளையக்காரர்கள் அங்கங்கே எட்டயபுரத்தில் அங்கங்கே ஆண்டுகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொன்னோன்னே அதுக்கும் ஒரு திட்டம் வைக்கிறார்கள் மகாராணி. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மகன் ஆல்பர்ட், பிரின்ஸ் ஆல்பர்ட் வருவார், இந்தியாவுக்கு பயணம் பண்ணுவார், அந்த பாளையக்காரர்கள்லாம் பேசி எல்லாம் கேட்பாருன்னு அது ஒரு கதை இருக்குது. அதை சுருக்கமாக சொல்லி பிரின்ஸ் ஆல்பர்ட் வர்றாரு, மன்னர்களெல்லாம் போகணும். அவர் என்ன பண்ணுறாரு, தூத்துக்குடியில் வந்து கப்பல் இறங்குறார், தூத்துக்குடியிலேருந்து ட்ரெயினில் வர்றாரு. அப்போ தான் ரயில்வே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். முதல்ல கோவில்பட்டியில் நிற்கிறது, எட்டயபுரம் மன்னர் ஜமீன்தார் வந்து இருக்கிறார், ஏதோ சில பொருளை கொடுத்துருக்கிறார், அதை வாங்கி வச்சுட்டு ஒன்றும் உபயோகம் இல்லாதெல்லாம் இவன் கிஃப்டாக தரேன், என்ன இவன் பாளையக்காரன் பிச்சைக்காரன் மாட்டின்னு வச்சுருப்பார் போல. அது குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ஆவணத்தில். யார்? மன்னருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர் தன்னுடைய மன்னருடைய பயணத்தை பற்றி 1873 அங்கே போனதுக்கப்புறம் லண்டனில் புத்தகம் இருக்குது. இது வந்து பக்கிங்ஹாம் பேலஸ் லைப்ரரிலையும் நான் பார்த்தேன். அடுத்த அக்கில் மதுரைக்கு வர்றாங்க. மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எப்படி இவரை மட்டும் கோயிலுக்குள்ளே விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆல்பர்ட் மட்டும் போயிருக்கிறாரு, புகைப்படம் எடுத்துருக்குறாங்க, இந்த புகைப்படமும் இருக்குது, அதையும் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள், நீங்கள் உங்கள் நூலில் சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லி. இப்போ அடுத்த அக்கில் திருச்சி வர்றார், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறார், ஆனால் உள்ளே விட மாட்டேங்கிறார், வெளியே நிற்கிறார். அப்படியே அங்கே அப்படியே பார்த்துட்டு புகைப்படம் எடுக்கிறார். புகைப்படம் வளர்ந்துன்னா அங்கேயும் புகைப்படம் எடுக்கிறார். மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் மகாராஜா இல்லை பிரின்ஸ் இளவரசர் நின்று அவர் அங்கேயும் படம் எடுத்துக்கிறார். இப்படி வந்து அதுக்கப்புறம் கரூர் போயிட்டு சேலம் போயிட்டு இங்கே வருது, சென்னைக்கு வருது, பெரம்பூருக்கு தான் வந்து இறங்குறாரு. அங்கே காலையிலே அவருக்கு தேநீர்லாம் கொடுக்குறாங்க. பின்னால் ராயபுரத்துக்கு வர்றார், அங்கே இறங்குறார். இங்கே இறங்கினதுக்கப்புறம் சென்னையில் 5 நாட்கள் திரும்பி இருந்துட்டு கப்பலில் போயிடுறார். இந்த வரப்போகிற செலவு எல்லாம் பார்த்து புகைப்படங்களே எடுத்து சொல்கிறார். அந்த புதுக்கோட்டை மகாராஜா மட்டும் கரூர் பக்கத்தில் ரயில் நிலையத்தில் நின்று யானை தந்தம் அதுக்கு இதெல்லாம் கொடுத்தது. அவங்கள்ட்ட எதுக்கு பேச வந்தாங்கன்னா, நீங்கள்லாம் கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி கேட்டு எங்கள் பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுங்கிறதுக்காக தான் இந்த நாடகமெல்லாம் காலனி நாடகத்தில் இது ஒரு நாடகம் நடந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னால் இந்த படங்கள் பிடிக்கிறதுல இருக்குது. புகைப்படம் இங்கே அறிமுகமான பிற்பாடு 1856 மெட்ராஸ் ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி என்று ஒரு சங்கம் ஏற்படுத்தார். ஆனால் இதில் இருக்கிறவங்க எல்லாரும் வெள்ளக்காரன், ஒருத்தர் கூட தமிழர் இல்லை. ஆல் ஆர் மெம்பர்ஸ். சார் வால்டர் எலியட்லாம் அதில் மெம்பராக இருக்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த கானிங் பிரபுடைய மனைவி பணம் வாங்குறாங்க. இந்த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு அந்த திட்டத்தை முன்வைத்து இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரேசஸ் அண்ட் ட்ரைப்ஸ், மக்களை படம் பிடிக்க வேண்டும் என்று ஆரம்பித்து இதுக்கு 2 பேர் ஃபாப்ஸ் வாட்சன் அப்படி 2 ஆங்கிலேயர் நியமித்து ஃபோட்டோகிராஃபியில் எடுக்க பணம் செலவு பண்ணுறாங்க. இப்போ இவங்க இந்த புகைப்படம் எடுத்து சாதிகளை பற்றி குறிப்பிடும் போதே தவறாக குறிப்பிடுறாங்க. நீலகிரியில் 4 பேரை சொல்கிறாங்க, இருளர், படுகர், மற்ற ஜாதி, 4 மலை ஜாதி. சரி, அவங்கள பற்றி இருக்கிற விவரங்களும் படம் இருக்காங்க. அது எப்படின்னா ஆம்பளை தனியாக, பொம்பளை தனியாக, குழந்தையோட வச்சு அவங்க வீடு, இப்படியெல்லாம் புகைப்படம் நிறைய எடுத்துக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தையும் தேர்ந்தெடுத்து எடுக்கிறார்கள் புகைப்படம், மக்களை படம். ஆனால் செங்கல்பட்டில் நிறைய ஜனங்களாக இருக்காங்களாம். இந்த ஏனாதி என்று சொல்லக்கூடிய ட்ரைப்ஸை மட்டும் எடுப்போம்னு சொல்லி அவங்கள மட்டும் படம் எடுக்க. ஆனால் அவங்கள படம் எடுக்கும்போது பார்க்குறாங்க, இவங்க தான் இந்த நெருப்புலாம் கல் சிக்குமுக்கி கல் வச்சு சும்மா சிம்பிளாக ஃபயர் கிரியேட் பண்ணுறானுங்கன்னு அந்த விந்தையை அங்கே நுட்பமாக பதிவு செய்கிறார்கள் அந்த ஏனாதி மக்களை பற்றி. அடுத்தாக்கில் சென்னையில் பண்ண ஜாதி லிஸ்ட்டு கொடூரம். பழம் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, காய் விற்கிறவங்க எல்லாரும் ஒரு ஜாதின்றான்.
அவங்களுக்கு ஜாதியை பற்றி ஒன்றுமே தெரியல. இப்படி இந்த ஜாதிகளை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் என்ன ஜாதி எது தெரியும் 7 ஜாதிகள். டெய்லர் வந்து ஒரு ஜாதிகாரன்னு போட்டிருக்கிறாங்க. இது என்ன ஜாதின்னு பேர் கொடுக்கணும்ல, இல்லை. இதுக்கு அடுத்தாக்கில் இந்த திட்டமானது புத்தகமெல்லாம் வெளியிடுறாங்க. இந்த புத்தகம் பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்குது. இப்போ இந்த ட்ரைப்ஸையும் இவங்களையும் பொறுத்த பிற்பாடு அடுத்தபடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1871 ஆரம்பிக்கிறார்கள். இதில் அந்த முதல் அறிக்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையில் மிகப்பெரிய தவறு நடக்கிறது. என்னன்னா, அதில் 17 ஜாதி தான் இருந்ததாக தமிழகத்தில் இவங்களாம் நிறைய ஜாதிகளை கிளப் பண்ணிடுறாங்க. 17 ஜாதி தான் இருந்ததாக சொல்லி இதில் 15 சொல்லிட்டு 16 கலப்பு ஜாதி, 17 ஏனைய பிற ஜாதி அப்படின்னு. இதில் முதல்ல மட்டும் பிராமணர். ஏன் ஜாதியா இல்லைன்னு இடைக்காலத்திலேயே எல்லாமே சொல்லி இருக்குது. அவங்க எந்த ஜாதிக்கும் வரல, வலங்கைக்கும் வரல, இடங்கைக்கும் வரல. இவனை தூக்கி முன்னால் வச்சு இவன் தான் முதல் ஜாதின்னு சொல்லி கொடுத்துக்க. இந்த ஜாதி கணக்கு எடுத்து 1900 வெளியிட்ட தவறு மீண்டும் 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 நடக்கிறது. ஆனால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1971 முன்னாலே 1813 முதல் மக்கள் தொகை கணக்கு தரங்கம்பாடியிலே நடக்கிறது. ஆனால் அந்த தரங்கம்பாடியில் 12 கிராமங்கள் மட்டும் சுற்றி இருக்கிறதுனால எல்லா ஜாதிக்காரும் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த 12 கிராமங்கள் இருந்த மக்கள் தொகையை அவங்க கணக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1926 புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்திருக்கிறாங்க. ஆக சென்னையில் 1871 ரொம்ப பிற்காலத்திலே பண்ணது. இப்போ இந்த சாதிவாரி கணக்குப்பட இன்றைக்கி கூட வேணுங்கிறாங்க. அது ஏன் நல்லதா கெட்டதாங்கிற நிறைய இருக்குது. நான் அந்த நுட்பங்களுக்கு போவதில்லை. இப்போ இதில் குறிப்பாக காலகாலமாக மாறுறதுனால் மக்களில் நிலம் வைத்திருப்பவர்கள் நிலம் மற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவு தெளிவாக தெரியும். அடுத்தாக்கள் இந்துக்கள் அல்லாதோர். இப்போ இந்து அல்லாதோரில் இருந்தவங்களாம் இந்து லிஸ்ட்டில் வந்துடுறாங்க. மலை ஜாதி ஜனங்களையெல்லாம் இந்துக்கள்னு முதல் கணக்கு தொகையில் அவன் எந்த ஜாதிக்காரனும் கிடையாது. அவங்களெல்லாம் ஜாதிக்குள்ளே எப்படி புத்துனீங்க? அப்போ ஒவ்வொரு ஜாதிகளுடைய நுழைவும் ஒவ்வொரு ஜாதிகளுடைய வெளியேற்றமும் எப்படி இருக்கிறது என்று தெளிவாக இல்லை. இதில் உண்மை ஏன் எப்படின்னா, ஜாதி வந்து இட் வாஸ் நாட் அ வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட், இட் வாஸ் மோர் ஃப்ளூயிட். அது வந்து ரொம்ப மாறும் தன்மைப்பட்டது, மாறிக்கிட்டே இருக்கு. தொழில் மாறும்போது ஜாதியும் மாறுகிற மாதிரி தான் தெரிகிறது. இதை பற்றி தான் சொல்லுகிறேன். இதில் ஒரே ஒரு ஜாதிக்காரர்கள் மட்டும் அந்த பிராமணர்களை ஒட்டி கோவிலிலேயே இந்த கல் வேலையை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பிராமணர் மாதிரியே குடுமி வைக்க ஆரம்பிக்கிறார்கள், பூநூலும் போடுகிறார்கள். இது வந்து இந்த வண்ண ஓவியங்களிலும் தெரியுது, புகைப்படங்களிலும் தெரிகிறது. 5 ஜாதி பாஞ்சாலத்தார்னு போடுறான், ஒரு கிராஸ் பெல்ட் ஒன்று போட்டிருக்கு. இப்படியெல்லாம் மக்கள் சில என்னமோ நினச்சிக்கிட்டாங்க, அவங்களுடைய பழக்கம்லாம் நல்லா இருக்கு, அவங்களாம் மேலோர் அப்படின்னு சொல்லி மாறுது. மயிலாப்பூரில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. மயிலாப்பூரில் ஒரு பெரிய பண்டாரம் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அந்த பண்டாரம் என்ன பண்ணுவாருன்னா, பிராமணர் அல்லாதவர்களுக்கெல்லாம் அவர் தான் குரு. அவர்கிட்ட மருத்துவம் தெரியும், சித்த மருத்துவம் தெரியும். மக்கள் அவரை நம்பி இருக்கார். அங்கே இருக்க பிராமணனுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஆங்கிலேய ஆளுநருக்கு அந்த பண்டாரத்து மேலே கம்பளை இவரை ஊரை விட்டு துரத்துங்கன்றாங்க. ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிராமணர்கள் அந்த கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்க வடக்கு மாட வீதி தெற்கு மாட எல்லா ஓட்டையும் வீட்டையும் இடித்து நொறுக்கி அடித்து பிராமணர்கள்லாம் தொண்டை காணான் துணியை காணான்னு எங்கேயோ ஓடி போய் அதோடு அவர்கள் வந்து 6 ஆண்டுகள் கழித்து தான் திருப்பி வருகிறார்கள். இப்படி இந்த மோதல்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு இவர்களே வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். சும்மா இருக்கிறவங்க வம்பு கிடக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கிறது. இப்போ இந்த மாதிரி வரலாறு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அரசியலும் அந்த காலத்திலே கலந்து விடுகிறது. பிராமணர்களுடைய சில தேவைகள் இருக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அவங்க கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக நடக்கிறார்கள். இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன மாதிரி இராணுவத்திலே பணிபுரிவது ஒரு கௌரவம், ஒரு மரியாதை இருந்தாலும் ஊரக பகுதிகளும் நகர்ப்புற பகுதிகளும் இந்த கீழ் ஜாதியார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த படையெடுப்பின் காரணமாக
தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து இருந்து நகர்ப்புறத்துக்கு புலம்பெயர்கிற காலத்தில் இவர்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. இப்போ பறையர் பள்ளர் வெள்ளை குதிரை மேல் பயணிக்க புதுச்சேரியிலே அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. இது யாரும் தட்டி கேட்க முடியாது. பிராமண கூட என்ன குதிரை மேலே வருது, என்ன கவர்னர் நீங்கள் கேட்க முடியாது. இப்போ அவங்க ஆட்சி இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இவர்கள் மற்றவர்களை விட தொழில்நுட்பத்திலே சிறந்தவர்கள். இராணுவத்திலும் சரி, இசையிலும் சரி, வேளாண்மையிலும் செய்கிறாங்க. இந்த வேளாண்மையில் மட்டும் இங்கே மட்டும்தான், அதாவது இந்த சென்னை புறநகர் பகுதிகளில் மட்டும்தான் இந்த பஞ்சம நிலங்களை பயிர் செய்கிறவர்களிடமிருந்து சாதாரணமாக வைத்திருக்கிற இந்த நாயுடு, ரெட்டி, முதலியார், பிள்ளை, இந்த ஜாதி, முதலியாருங்கிற ஜாதியே கிடையாதுன்னு சொல்லிவிட்டேன். இல்லை, ஒரே ஒரு பட்டம் தான். ஏங்க எத்தனை பேருக்கு முதலியாருங்கிற ஒரு ஜாதி இருக்க முடியும்? வெள்ளாள முதலியார், அகமடை முதலியார், கைகோல முதலியார். கைகோல முதலியாருங்கிற நெய்கிற ஒன்னியா முதலையும் சேர்த்துக்கிற. அதே மாதிரி பிள்ளை 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 நீ சேர்த்துக்கிற. இது எங்கேயுமே இல்லை. ஆனந்தரங்கப்பர் எழுதுகிறார், அவர் ஆனந்தரங்க பிள்ளைன்னு எழுதுகிறாங்க. இல்லை, அவரே கையெழுத்தும் போடு புதுச்சேரியில் துபாசியாக இருந்தவர் ஜூப்ளர் ஆனந்த ரங்கப்பன் அப்படின்னு போடுறார். இது ஆவணங்களை எல்லாம் பார்த்த பொழுது ஓஹோ, இதெல்லாம் ஜாதி இல்லை. நாயக்கருங்கிற ஜாதி கிடையாது. இன்னைக்கு பல ஜாதிகாரங்களை சேர்த்து சேர்த்து இந்த ஜாதி அந்த ஜாதி சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஆக இந்த உண்மையான ஜாதிய வரலாறு இப்போ நான் எழுதியிருக்கிறத இந்த புத்தகம் ஐயா என்ன உங்கள் புஸ்தகத்தை இன்னும் தடை பண்ணாமல் இருக்கிறாங்க இன்னும் என்கிட்ட கேட்டார் ஒருத்தர். நான் என்ன பண்ணட்டும், இதில் என்ன இருக்குது? ஏன் நீங்கள் ஜாதிகளை கண்டுபிடித்தல் எழுதுறீங்க, ஜாதிகளை அறிதல் எழுத வேண்டியதுன்னா அவர் புலவர் கேட்டார். ஐயா நீங்கள் அறிஞ்சுக்குங்க, அதே ஒன்று நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ இந்த காலகட்டத்தில் பல கீழ் ஜாதிக்காரர்களாம் சிறந்த அறிவாளர்களாகவும் இருந்திருக்கிறார், இசை மேதகர்களாகவும் இருந்திருக்கிறார். குறிப்பாக டேனிஷ் கம்பெனியிலே தஞ்சாவூரிலே நாயக்க மன்னருடைய படை தளபதியாக இருக்க ராயன் என்கிறவர் 3 மொழிகளிலே 3 புத்தகங்களே ஜெர்மனியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் அந்த படையே விட்டுட்டு தரங்கம்பாடியிலே ஜெர்மன் கற்று அந்த 3 ஜெர்மனி, அதாவது ஜுவான் ஆண்ட்ங்கிறது 1747 அந்த நூலை மொழிபெயர்த்து 1749-50 ஆலைவில் ஜெர்மனியில் ஆலைங்கிற நகரத்தில் வெளியிட்டிருக்கிறார். ஆக இப்படி இந்த மாதிரி ஒரு வரலாறு ஏன் எழுதலைன்னு தெரியல. ஆனால் ஆவணங்களை பார்க்க அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, அயல் நாட்டுக்கு போகலை, இப்படி தான் இருக்கிறது. இந்த மாதிரி வரலாறை முழுமையாக இப்போ பல நூலில் சொன்னது இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு சுருக்கமாக இதை சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஆழமாக பார்த்து நான் எழுதுறதெல்லாம் 1507 முதலாக போர்த்துகீசியர் தமிழகருக்கு அன்றைக்கி தான் வந்தாங்க. 1771 வரைக்கும் தான் வந்திருக்கிறேன். எல்லா ஆவணங்களையும் பார்த்துருக்கிறேன். இந்த முதல் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுக்காக பார்த்துருக்கேன். அந்த இதுக்கப்புறம் நான் இன்னும் போகலை. ஆனால் அந்த ஆவணங்களையும் பார்த்து இன்னும் பல அறியப்படாத, மறைக்கப்பட்ட, இருட்டடிப்பு செய்யப்பட்ட மக்கள் வரலாறு எழுதுவதை நினைக்கிறேன். இதை படித்த இந்த மேல் ஜாதி மக்களாவது இனிமே ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்ற கேள்வி அவங்களே கேட்டுக்கணும். அவர்கள் இருந்தாங்கல்ல, அவர்களே இவ்வளோ தடையெல்லாம் பண்ணி மாற்றத்தை மன்னர்களாலே ஏற்படும். மன்னர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மன்னர்கள் மனைவிகளோடும் துணைவிகளோடும் சுகமாக தான் இருந்திருக்கிறாங்க. டச்சு கம்பெனிகளுடைய முதன்மை முகவர், பிரின்சிபல் ஏஜென்ட் தேவனாம்பட்டினம், கடலூர் பக்கத்தில் இருக்கிறவர், துப்பாக்கி மருந்து வாங்கிறதுக்காக செஞ்சிக்கோட்டைக்கு போயிருக்கிறார். கிருஷ்ணப்ப நாயக்கர் இறந்து போயிட்டார். இவர் போன உடனே 53 பேர் பெண்கள், அவர் சொல்கிறார், இவர் மனைவியெல்லாம் ஒய்ஃபாக கொன்கியூபானான்னு தெரியலை, எல்லாரும் லைனில் நின்று அப்படியே தீயில் அப்படியே உள்ளே உழுந்து செத்து போயிட்டாங்க. என் கண்ணால் பார்த்தேன், இத்தனை பொம்பளைங்க தாலி எடுத்தாங்க, செத்தாங்க அப்படின்னா பதிவு பண்ணி. அன்றைக்கு இதே 53 பேர் இருந்துருக்குறாங்கன்னு. இது வரைக்கும் எத்தனை பேர் ஏமாம் வச்சிருந்தாங்க என்னென்னு தெரியல. ஆக அவர்களெல்லாம் ஒன்றுமே செய்யலை. இந்த ஆட்சியாளர்கள் சரியில்லாதினால்தான் வணிகம் புரிகம் வந்த ஐரோப்பியர்கள் உள்ள புகுந்து நாட்டை ஆட்சி செய்து விட்டார்கள். எனவே இதுவரைக்கும் மற்றவர்களை
குறைத்து மதிப்பிட்டு இருந்தவர்கள் அந்த மனப்போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாமும் புதிய வரலாறு எழுத வேண்டும். இதை நினைத்து தான் பாரதிதாசன் சொன்னார் போல இருக்கு, புதியதோர் உலகம் செய்வோம். ஆனால் அவர் சொன்ன இன்னொரு வார்த்தையும் என் மனசில் ஆழமாக பதிந்திருக்கிறது. என்ன என்றால், தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை. இதே மாதிரி பாரதி கூட சொல்லியிருக்கிறார். ஆனால் பாரதி ஒரு பொய்யன்னு சொல்லிட்டார், சாதிகள் இல்லை அடி பாப்பான், பச்சை பொய். ஆமாம், சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க ஜாதிகள்லாம் இருக்கக்கூடாது, குழந்தை பிள்ளைங்க கிட்ட இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. உண்மையை சொல்லி இப்போ ஜாதியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. ஆனால் அவர் எழுதுனதில் ஒன்று பாஞ்சாலி சபதத்தினுடைய முன்னுரையை சொன்னார், காரியம் மிக பெரிது, என் திறமை சிறிதுன்னு சொன்னார். என் மனதில் ஆழமாக பாய்ந்திருக்கிறது. எனவே எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.